எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழி மெய்களால் போற்றி படுகிறேன். சமீபத்தில் அப்ஸ்டடிஷியன்ஸ் கைனகாலஜிஸ்ட் அவங்க எல்லாம் இது போல் ஒரு காணொளிகளை வெளியிடுவதை நாம் பார்க்கலாம். முதல் இரவில் இந்த மாதிரி ரத்தம் வரல, உடலுறவு கொள்ளும் பொழுது ப்ளீடிங் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. உடலுறவின் போது வலியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே பயந்துடாதீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் டான்ஸிங், சைக்கிளிங், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் லேபர்லாம் இருக்குது அப்படின்னு பிரபல கைனகாலஜிஸ்ட் எல்லாமே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீமரைட்டல் செக்ஸ், அதாவது திருமணத்தின் வயது தள்ளி போக போக கண்டிப்பாக ப்ரீமரைட்டல் அண்ட் எக்ஸ்ட்ரா மெரைட்டல், அதாவது தாம்பத்தியத்திற்கு வெளியவும் தாம்பத்திற்கு புறமாகவும் தாம்பத்திற்கு தவறாகவும் தாம்பத்திய உறவுகள் நடக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண் முதிரவும் கன்னி காக்கவும் ரெண்டுமே இயலாத காரியம். முதிர கன்னித்தன்மை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இதில் இது மாதிரி ப்ளீடிங் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஒயிட் பெட்ஷீட் எல்லாம் நீங்கள் இனிமேல் போடாதீங்க. இதெல்லாம் இப்போல்லாம் நார்மல். இப்போல்லாம் பெண்கள்லாம் நிறைய உழைக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதான் இதை காணொலியில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் கோவையில் இந்த ஒரு பெண் கற்பழிப்பு விழான்ற பாருங்க, பெண் கற்பழிப்பு நடக்கக்கூடிய அந்த ஒரு செயலில் நிறைய பேர் இது பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இல்லையா, பெண்கள்லாம் இந்த நேரத்தில் தனியாக போகக்கூடாதா, அந்த நேரத்தில் அவ ஏன் போனா அப்படின்னு பெண்கள் எல்லாம் நீங்கள் குறை சொல்லாதீங்க, நம்ம ஜென்ஸ் சரியில்லை அப்படின்ற ரெண்டு காணொலிகளுக்கும் பொதுவாக உள்ள ஒரு பதில். அது ஔவையார்லேருந்தும் திருக்குறள்லேருந்து தான் இந்த பதில் எடுக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு இந்த கைனகாலஜிஸ்ட் சொன்னாங்க இல்லையா, இனி ப்ளீடிங்லாம் வராது, வலியெல்லாம் இருக்காது அப்படின்று. அதுக்கு வெண்பா 9 ஔவையார் எழுதின தனிப்பாடலில் சுரதம் தனில் இளைத்த தோகை அப்படின்றாங்க. அதாவது முதல்ல அவருடைய ஆடவரோட ஒரு பெண் உடலுறவு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக களைத்து போவாள். அந்த களைத்துங்கிறத நம்ம விவரித்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இது இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தாம்பத்தியத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ப்ரீமேரிட்டல் அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்கு நம்ம கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த காணொலி. இனிமேல் ப்ளீடிங்லாம் வராது, பெயின்லாம் இருக்காது, ஹைமன்லாம் டேராய் தான் இருக்கும், இதெல்லாம் எக்ஸசைஸ் ஒரு பொழுதும் சாத்தியம் இல்லை. இல்லை நான் அவங்கள காப்பாற்ற தான் இதெல்லாம் சொன்னேன், இல்லை உண்மையாகவும் இல்லை, அது எது எப்படியோ கண்ணி கழியாத பெண்ணுக்கு இது என்னுடைய தாட் மட்டும்